எனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தியா? இல்ல மாமா, இப்பதான் நானும் வந்தேன். நீ என்ன பாக்கணும்னு சொன்னாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுவும் இன்னைக்கு நீ சிரிச்சுக்கிட்டு மாமா உங்களை சீக்கிரம் பாக்கணும்னு சொன்னியா, அதனால மாமனை தலைகால் புரியாம ஓடி வந்திருக்கேன். என்னன்னே தெரியல மாமா, எனக்கு இன்னைக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு மாமா. நீ பாக்கணுன்றதுக்கு தானே இந்த மாமன் இருக்கே. மாமா உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு நீ ஒரு சொலுக்கு போட்டா போதும், மாமன் வந்துருவேன். மாமா, நான் உங்களை திடீர்னு கூப்பிட்டேன்னு நீங்க எதுவும் தப்பா நினைக்கலல்ல? ஏய், நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? நீ என்னை எப்ப கூப்பிடுவேன்னு நான் காத்துக்கிட்டே இருப்பேன் சந்தியா. மாமா, உங்களுக்கு ஏதாச்சும் வித்தியாசமா தெரியுதா? தெரியுது. நம்ம கோயில் முன்னாடி நிக்கிறோம், அது தெரியுது. அங்க ஒரு மரம் இருக்கு, அதுவும் தெரியுது. இங்க பூ வைக்கிறாங்க, அதுவும் தெரியுது. மாமா, உங்களுக்கு சுத்தி என்ன இருக்குன்னு நான் கேட்கல மாமா. உங்க முன்னாடி ஏதாச்சும் வித்தியாசமா தெரியுதான்னு கேட்டேன். ஏன் முன்னாடியா? ஏன் முன்னாடினா நீ நிக்கிற, வேற எதுவுமே வித்தியாசமா தெரியலையே. மாமா, மக்கு மாமா, என்ன பாருங்க, உங்களுக்கு என்கிட்ட எதுவும் வித்தியாசம் தெரியலையா? தெரியுது தெரியுது. இப்பவும் உன் ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நல்லா பின்னி நீளமா போட்டு வந்திருக்கா, அதுதான் உன்கிட்ட வித்தியாசமா எனக்கு தெரியுது. மாமா, நான் உங்களுக்காக அழகா சேரீ கட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வந்திருக்கேன். நீங்க என்ன மரத்தை பார்த்தே முடிய பார்த்தனே வர்ணிக்கிறீங்க. நீ அழகா இருக்க, நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்கல மாமா. ஓ, அத சொல்றியா? நான் எப்பவுமே உன்னை பார்த்தேன்னா அதான் சொல்லுவேன். நீதான் மாமா நீங்க பழைய காலத்திலேயே இன்னும் இருக்கீங்கன்னு சொல்லுவேன். அதான் நான் உன்கிட்ட பல்பு வாங்க கூடாதுன்னு அப்படி சொல்லல. மாமா, அதெல்லாம் அப்போ மாமா. இனி நீங்க என்ன பாக்குறப்பெல்லாம் உங்க மனசுல என்னை பத்தி என்ன தோணுதோ அதை நீங்க தாராளமா சொல்லலாம். நான் உங்ககிட்ட கோவமே பட மாட்டேன் மாமா. ரியலி? மாமா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அதை நீங்க வாங்கி தருவீங்களா? என் செல்ல குட்டி கேட்டு நான் வாங்கி தராம இருப்பேன்னா? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு, மாமா 5 நிமிஷத்துல போய் வாங்கி கொடுக்குறேன். மாமா, எனக்கு பூ வேணும் மாமா. உங்க கையால எனக்கு பூ வாங்கி தருவீங்களா? அன்னைக்கு நான் உனக்கு ஆசையா பூ வாங்கி தந்தல, அப்ப நீ என்கிட்ட வேண்டான்னு சொன்ன. மாமா, அது அப்போ. இனி நீங்க என்ன பார்க்க வரப்பெல்லாம் எனக்கு பூ வாங்கிட்டு தான் வரணும். பூ என்ன, பூவோட சேர்ந்து உனக்கு அல்பாவும் வாங்கிட்டு வரேன் பாக்குறப்பெல்லாம். மாமா, அல்வா எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. சந்தியா, நான் நிறைய படத்துல பாத்திருக்கேன். பூ வாங்குறவங்க கூட அல்வா வாங்கிட்டு தான் போவாங்க வீட்டுக்கு. ஐயோ பேக்கு மாமா, கல்யாணம் முடிஞ்ச பொண்டாட்டிக்கு தான் பூவோட சேர்த்து அல்வா வாங்கிட்டு போவாங்க எல்லாரும். இத மட்டும் படத்துல காமிப்பாங்க, அத விளக்கமா சொல்லியிருந்ததுன்னு மாமாக்கும் புரிஞ்சிருக்கும். எனக்கு உங்க கையால பூ மட்டும் வாங்கி வைப்பீங்களா மாமா? பூ தானே, இதோ வாங்கி தரேன். சந்தியா, இப்போ உனக்கு பூ மட்டும் தான் வச்சு விடியேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பூவோட சேர்ந்து அல்வாவும் வாங்கிட்டு வருவேன் மாமே. என்ன? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்குது. மாமா, கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட போவோம் வாங்க. முருகா, எனக்கும் சந்தியாக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். நானும் அவளும் சந்தோஷமா லைஃப் லாங் இருக்கணும். சோனிக்கு வேற புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவளுக்கு குடும்பத்துல இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்புறம் எல்லாரையும் நீதான் பாதுகாப்பா வைக்கணும். இதுதான் உன் அடியனின் விருப்பம். இதை மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடு முருகா. முருகா, நான் கேட்க போறது தப்பு தான், எனக்கே தெரியும். ஆனால் என்னால் வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் உங்களை நம்பி நான் சொல்லலாம். ஏன்னா இங்கே வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. சாமி, நான் ரகுவை பழி வாங்கணும். அவன் என்னை அசிங்கப்படுத்தி அரைஞ்சிட்டான் சாமி. அவனை நான் எப்படியாச்சும் பழி வாங்கணும். அதுக்கு நான் எங்கள் மாமாவை மிஸ்யூஸ் பண்ண போகிறேன். சாரி மாமா, நான் பண்ணுறது தப்பு தான். இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை. நான் இதை பண்ணி தான் ஆகணும். நான் அவனை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தி தான் ஆகணும். என்ன சந்தியா, சாமி கிட்ட ஏதோ இவ்வளவு நேரம் ரகசியமா கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை மாமா, என் மனசில் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அதை சாமி கிட்ட சொல்லியிருக்கேன். சாமி நிறைவேற்றி வைக்காரான்னு பார்ப்போம். நீ சாமி கிட்ட என்ன கேட்டேன்னு இந்த மாமனுக்கு தெரியும். மாமா, நான் வேண்டுனது எப்படி உங்களுக்கு கேட்டுச்சு? என்ன சந்தியா, பயந்துட்டியா? நீ என்ன கேட்டுப்பேன்னு மாமா சொல்லட்டா? எனக்கும் விஜய் மாமாக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் தானே சாமி கிட்ட வேண்டுன. ஆமா மாமா, நான் அதை தான் வேண்டுனேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்படி உன் மனசுல இருக்குது மாமா அப்படியே கண்டுபிடிச்சேன். மாமாவா கொக்கா? மாமா, நான் உங்க தோளில கொஞ்சம் சாஞ்சிக்கவா?
என் இதயத்திலே நீதான் இருக்க சந்தியா, தோல்லையே சாயணும், என் இதயத்திலே வந்து சாஞ்சுக்கோ.